சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த 2026ஆம் ஆண்டு என்னென்ன காரியங்களை செய்யலாம், எந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், இந்த 2026ஆம் ஆண்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி 2026 அப்படிங்கிறது 10ஆம் நம்பர், கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 1, சூரியனுடைய ஆண்டாகவே இருக்கிறது. அப்ப இந்த விஸ்வாவசு வருடம் இப்ப நடக்குது பாத்தீங்களா, தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம். இந்த விஸ்வாவசு வருடமே பாத்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருடத்துடைய ராஜாவே சூரியன் தான். அப்ப சூரியனுடைய ஆண்டு, சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறக்குது. சூரியனோட ஆதிக்கத்துல பிறக்கிறதுனால சூரியன் அரசியல் சம்பந்தமான மாற்றங்கள், அரசியல்ல புரட்சி, அதே போல பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில முன்னேற்றம், மருத்துவத்துறையில புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துறையில புரட்சி, அதே போல ஆன்மீக முன்னேற்றம், நிறைய ஆன்மீக சம்பந்தமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வருடம். நிர்வாக சீர்திருத்தங்கள், அரசு சம்பந்தமான அல்லது எல்லா சட்ட திருத்தங்கள், நிர்வாக சீர்திருத்தங்கள் நிறைய நடக்கக்கூடிய வருடமாகவே இந்த ஆண்டு பொதுவாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியோட ராசி அதிபதி சூரியன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு யோகமான வருடம்னே சொல்லலாம். அப்போ இந்த உங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எடுத்துக்குவோம். குரு பகவான் 5க்கும் 8க்கும் உடையவர். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாக கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சஞ்சரிக்கிறார் ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும். பொதுவா 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது, நன்மையே செய்யும். அதுவும் குரு பகவான் இருக்கிறார், நவ கிரகத்திலே சுப கிரகம். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 11ல குரு இருக்கும்போது எதிலும் லாபகர மனிதராக மாற்றுவார். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஆதாயங்கள், மூத்த சகோதர வழி உதவிகள், ஒத்தாசைகள், அதே போல பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த காரியம் நடக்கும், அபிலாஷைகள் பூர்த்தி. பொதுவா 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு. நம்ம சிந்தனையில வரக்கூடிய எல்லா சிந்தனையும் 5ஆம் இடம் சொல்லும். 11ஆம் இடம் அது செயல் வடிவம் பெறுமா அப்படிங்கறத சொல்லும். அப்ப சிந்தனையில் வந்ததெல்லாம் செயல் வடிவம் பெறும். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்து அதிபதி குரு, அந்த இடத்துக்கு அதிபதி அவர் தன்னுடைய வீட்டையே 11ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு. 5-11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி எளிமையாக செயல்படக்கூடிய காலம். அதுவும் குருவாக செயல்பட இருக்கிறதுனால கண்டிப்பாக தெய்வத்தோட அருளால ஈர்ப்பு விதி, நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல தான் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்து கைகூடும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். 8ஆம் இடத்து அதிபதி 11ல இருக்கார். 8ஆம் இடத்துங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்ப 8ஆம் இடத்து அதிபதி 11ல இருக்காருன்னா அதுவும் குரு பகவானா இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மை, ரேஸ், லாட்டரி, இந்த மாதிரியான குறுக்கு வழி ஈடுபாடு, ஒரு பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பொருள் வரவு, எதிர்பாராத நன்மை, இந்த மாதிரியான விஷயத்தையும் சொல்லும் ஜூன் 2 வரை. அப்ப ஜூன் 2 வரை குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் அது தோல்வியில முடியாம நன்மையிலேயே முடியக்கூடிய வருடமாக இருக்கும். ஜூன் 2க்கு அப்புறம் உங்க ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்துருவார். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல குரு வந்தத புலிப்பாணி என்ன சொல்றாருன்னா 12ல குரு வந்த போலதான் 10 தலை ராவணன் மாண்டதுங்கிறார். அப்ப 12ல குரு வந்தா கூட சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சமாக செஞ்சிருக்கிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு என்பதே இல்லைங்கிறது ஜோதிட விதி. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல குரு இருந்தாலும் அது 12ஆம் இடத்து பலனை செய்யாம தன்னுடைய உச்ச பலனை செய்யும். அது உங்களுக்கு யோகம். அப்ப விரை செலவு, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது, காது குத்துறது, அதே போல பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான வெளிநாட்டிற்காக உத்தியோகத்திற்காக செல்லக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக செல்லக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வெளிநாடு சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் கைகூடக்கூடிய வருடம். இந்த மாதிரியான நல்ல பலன்களை செய்யும். அப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து குருவும் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறது. ஜூன் 2க்கு அப்புறம் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்வதும், குருமார்கள் வழிபாடு செய்வதும், அதே போல வியாழக்கிழமை செய்யக்கூடிய எந்த வழிபாடாகவும் செய்வது சிறப்பு.
அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 6க்கும் 7க்கும் அதிபதி. 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 6க்கு 7க்கு உடைய சனி 8ல இருக்கார். பொதுவா ராசிக்கு 8ல சனி இருந்தா அதுக்கு பேர் அஷ்டம சனி. அப்ப அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா தெரியாம போய் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்றதுதான் அஷ்டம சனி. அப்ப அஷ்டம சனியோட பாதிப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை தேய்பிறை அஷ்டமியில காலபைரவருக்கு விளக்கு போடுறதும், சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாம இருக்கிறதும், கருப்பு எள்ளு கலந்த சாத்த சனிக்கிழமை காகத்து வைக்கிறதும், அதே போல ஐயனார் வழிபாடு, அப்படி இல்லைன்னா தர்மசாஸ்தா ஐயப்பன் வழிபாடு, அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இதில் ஏதாவது ஒரு வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவே பார்த்தீங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் இந்த சனி பகவான குரு பகவான் 9வது பார்வையாக உச்சமாகி தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. சனி சுபத்துவம் அடைகிறார். தன்னுடைய கெட்ட காரகத்துவத்துடைய வீரியம் குறைஞ்சி அஷ்டம சனியோட பாதிப்பு நடக்காது ஜூன் 2க்கு அப்புறம் சிம்மராசி. அப்ப 11ல இருக்கிற வரைக்கும் யோகம். 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகும் குரு பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்க்கறதுனால அஷ்டம சனியோட பாதிப்பு குறையக்கூடிய ஆண்டாக ஜூன் 2க்கு அப்புறம் நடக்க போகிறது. அப்ப பாத்தீங்கன்னா 8ல சனி பகவான் குரு பார்வையாக இருக்கிறதுனால அஷ்டம சனியோட பாதிப்பு குறைகிறது. பொதுவா நல்லதே நடக்கலனாலும் கெட்டது நடக்காம இருக்கிறது யோகம் தானே. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா அஷ்டம சனி பாதிப்பு குறைகிறது. அதுல இன்னொரு யோகம் என்னன்னா 6ஆம் இடத்ததிபதி 8ல இருக்கார். 6ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆனா 7ஆம் இடத்ததிபதி 8ல மறைகிறாருன்னா வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை சண்டை சச்சரவுகளை தவிர்க்கணும். அதே போல நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில பார்ட்னர்கிட்ட கவனமாக இருக்கணும். அப்ப வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அப்ப மெயினா வாழ்க்கை துணை அந்த விஷயத்துலதான் பிரச்சனை வரும். அந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் கண்ணு 2ம் குருடாகவும் காது 2 செவிடாகவும் வாய் ஊமை அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வாழ்க்கை துணை விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த விஷயத்த இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணிக்கணும். இருந்தாலும் பெருசா பாதிக்காது. ஏன்னா குரு பார்க்கறதுனால அஷ்டம சனியோட பாதிப்பு ஜூன் 2க்கு அப்புறம் குறையவே செய்கிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஜென்ம கேது உங்க ராசியிலே கேது செஞ்சிருக்கிறார். இந்த மாசம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நவம்பருக்கு மேலதான் ராகு கடந்த வருஷம் ஃபுல்லாவே கேது இருக்கார். கடைசியில ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் இருக்க மாட்டார். அப்ப ஜென்ம கேது என்ன பண்ணுவாரு? மனக்குழப்பம், நல்லா போய்கிட்டு இருக்கிற விஷயத்துல கூட ஒரு சந்தேக புத்தியை கொடுப்பார், மன அழுத்தத்தை கொடுப்பார் ஜென்ம கேது. ஜென்ம கேது உடல்நிலையில உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுப்பார். இந்த மாதிரியான வேலைகளை செய்வார். அப்ப ஜென்ம கேதுவோடைய பாதிப்பை குறைக்கணும் அப்படின்னா இந்த வருடம் ஃபுல்லாவே விநாயகருக்கு திங்கட்கிழமையில தேங்காய் எண்ணெய் ஊற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்வது. விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது கேது ஆன்மீக கிரகமாக மாறி உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்றது, பாத யாத்திரை செல்றது, சேத்திர தரிசனம் செய்கிறது, பெரிய பெரிய மகான்களை போய் தரிசிக்கிறது, குருமார்களை போய் சந்திக்கிறது, இந்த மாதிரியான ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைஞ்சிடும். அப்ப விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது கேதுவும் பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிப்பார். அடுத்ததா ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஜூன் 2 வரைக்கும் குரு பார்வையில வேற செஞ்சிருக்கிறார். அப்ப 7ல ராகு செஞ்சரிப்பது நன்மை. ஏன் அப்படின்னா குரு பார்வையோட செஞ்சிருப்பது திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். குரு 7ல பார்க்கிறார் இல்லையா ஜூன் 2 வரை. அப்ப திருமண சம்பந்தமான முயற்சிகள், காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, குறிப்பாக 2வது குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜூன் 2க்கு அப்புறம் 7ல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 8ல மறைகிறார் இல்லையா, அப்பவும் வாழ்க்கை துணை விஷயத்துல மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையிடம் வம்பு சண்டை இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. 7ல இருக்கக்கூடிய ராகுவை பிரதிபடுத்த ஜூன் 2க்கு அப்புறம் குரு பார்வை இல்லாம இருக்கிற சமயத்துல துர்காதேவிக்கு வழிபாடு செய்யணும். அதாவது வெள்ளிக்கிழமைனா 10 to 12, ஞாயிற்றுக்கிழமைனா 4 to 6, செவ்வாய்க்கிழமைனா 3 to 4, இந்த மாதிரி ஒரு நாளும் ராகு காலம் இருக்கு. அதுல ராகு காலத்துல துர்காதேவிக்கு எலுமிச்சப்பழ தோளுல விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்வது சிறப்பு. இந்த வருடத்துல ஒரு முறை கீழப்பெரும்பள்ளம் சென்று யமகண்ட நேரத்திலே பாலாபிஷேகம் செய்வதும் இந்த ராகு ஜென்ம கேது 7ல ராகுங்கிறவருடைய பாதிப்பு குறையும். ஆக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2 வரைக்கும் லாப குருவாக எதை தொட்டாலும் லாபம், நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், அதாவது புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய வருடமாக ஜூன் 2 வரை இருக்கிறது.
அதன் பிறகு அஷ்டம சனியோட பாதிப்பும் குறைகிறது. அதாவது கெட்டது செய்கிறவனுடைய கெட்டது நடக்காம இருக்கிறது யோகம்தான். அப்ப ஜூன் 2க்கு அப்புறம் பலன் குறைவும். ஜூன் 2 வரை அமோகமான பலன்களாகவே 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.